வஸ்திர தானம் செய்வதால் நமக்கு செழிப்பான வாழ்க்கை அமையும். தொடர்ந்து இன்றைய பல வழிகளில் வருவாய் பெற்றவர்களாக அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். வஸ்திர தானம் செய்வதால் நமக்கு செழிப்பான வாழ்க்கை அமையும். தொடர்ந்து இன்றைய பஞ்சாங்கம் பார்ப்போம். இன்றைய தேதி 4ஆம் தேதி 6ஆம் மாதம் 2026 வியாழக்கிழமை, தமிழ் மாதம் வைகாசி. இன்றைய சூரிய உதயம் 7:03ற்கு, சூரியாஸ்தமனம் 7:20க்கு. இன்றைய திதி தேய்பிறை சதுர்த்தி. தேய்பிறை சதுர்த்தி முடியும் நேரம் ஆங்கில தேதியின் முறைப்படி 5ஆம் தேதி அதிகாலை 2 மணிக்கு முடிவடைந்து பஞ்சமி ஆரம்பமாகும். இன்றைய நட்சத்திரம் உத்திராடம். உத்திராட நட்சத்திரம் முடியும் நேரம் ஆங்கில தேதியின் முறைப்படி 5ஆம் தேதி அதிகாலை 6:11க்கு முடிவடைந்து திருவோணம் ஆரம்பமாகும். இன்றைய யோகம் சித்த யோகம். நல்ல நேரம் காலை 11:39 மதியம் 1:11 வரை. அதன் பிறகு மாலை வேளையில் 5:17 7:20 வரை. ராகு கால நேரம் மதியம் 2:43 4:15 வரை. யமகண்ட நேரம் காலை 7:03 8:35 வரை. கூலிகன் காலை 10:07 11:39 வரை. சந்திராஸ்தம ராசி. இன்று காலை ரிஷபராசி அன்பர்களுக்கு 10:11க்கு சந்திராஸ்தமம் முடிவடைந்து அதே வேளையில் மிதுன ராசி அன்பர்களுக்கு சந்திராஸ்தமம் ஆரம்பமாகும். இன்றைய விசேஷம் சங்கடஹர சதுர்த்தி. தொடர்ந்து ராசி பலன் பார்ப்போம். மேஷ ராசிக்கு ஆக்கம், ரிஷப ராசிக்கு நலம், மிதுன ராசிக்கு வெற்றி, கடக ராசிக்கு பாசம், சிம்ம ராசிக்கு உதவி, கன்னி ராசிக்கு போட்டி, துலாம் ராசிக்கு சினம், விருச்சக ராசிக்கு மறதி, தனுசு ராசிக்கு ஆர்வம், மகர ராசிக்கு ஓய்வு, கும்ப ராசிக்கு பக்தி, மீன ராசிக்கு பாராட்டு. தொடர்ந்து நம்ம சுப ஓரைகள் பார்ப்போம். இன்றைய சுப ஓரை குரு ஓரை காலை 7:03 8:04 வரை. சுக்கிர ஓரை காலை 10:07 11:08 வரை. புதன் ஓரை காலை 11:08 மதியம் 12:10 வரை. சந்திர ஓரை மதியம் 12:10 11:11 வரை. குரு ஓரை மதியம் 2:12 3:14 வரை. சுக்கிர ஓரை மாலை 5:17 6:18 வரை. புதன் ஓரை மாலை 6:18 7:20 வரை. தொடர்ந்து நம்ம கிரகங்களின் ஆட்சி உச்ச நிலைகளை பற்றி பார்த்துட்டு வரோம் இல்லையா, அந்த வகையிலே இன்று புதன் கிரகத்தின் ஆட்சி உச்ச நிலை எப்படி இருக்கும் என்று பார்ப்போம். புதன் மிதுனத்தில் ஆட்சி பெறுகிறார், கன்னி ராசியிலே ஆட்சி உச்சம் பெறுகிறார். அந்த வகையில் பார்ப்போம். என்று அது பொதுவாகவே புதன் ஆட்சி பெற்றால் புலமை, எழுத்தார்வம், இவர்கள் நல்லா எழுதுவாங்க, கணிதம் நல்லா வரும், கணக்கு பண்ணுறதுல ரொம்ப கெட்டிக்காரங்களாக இருப்பாங்க, சங்கீத ஞானம் இருக்கும் இவங்களுக்கு, பாராட்டக்கூடிய தக்க வகையில் நல்ல வேலை தொழிலெல்லாம் அமையும் இவங்களுக்கு, வருவாய் நல்லா இருக்கும், கவன மறதி இல்லாமல் இருப்பாங்க, நல்ல தெளிவான புத்தி இருக்கும், மாமன் வழியிலே நல்ல விஷயங்கள் இவங்களுக்கெல்லாம் நடக்கும், மருத்துவம் படிப்பார்கள், மற்றபடி பேச்சாற்றல் எல்லாமே இவர்களுக்கு இருக்கும். உச்சம் பெற்றால் உலக புகழ் பெறுதல் மற்றும் திராவ பொருட்களின் மூலமாக பெரும் தனம் சேர்ப்பதில் இவர்கள் வல்லவர்களாக இருப்பார்கள். கைத்தொழில் வருவாய் இருக்கும். கவிதை நல்லா செய்வாங்க, சொல்லுவாங்க, கவிதை எழுத முடியும். காதலில் நல்ல ஒரு கடை தேர்ந்தவர்களாக இருப்பார்கள். புத்தக வெளியீடு இந்த மாதிரி வியாபாரம் எல்லாமே இவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக வரும். அதே நிலைமையில் புதன் நீச்சம் பெறுகிறார். எந்த ராசியில் நீச்சம் பெறுகிறார் என்றால் மீனத்திலே அவர் நீச்சம் பெறுகிறார். அதில் என்ன இருக்குன்னா, எதுலேயுமே ஒரு விருப்பம் இல்லாமை மாதிரி இருக்கும், படுக்கை சுகம் குறைதல் இருக்கும், பகைவர்களில் பழி சுமத்துதல், பகைவர்கள் இவங்க மேலே பழி சுமத்துவாங்க, மற்றபடி எழுத்தறிவு குறைந்தவர்களாக இருப்பார்கள், கோழைத்தனம் இருக்கும், வியாபாரம் செய்து பின்பு அடிமை தொழில் செய்வது கூட இவங்களுக்கு வரும். மற்றபடி எடுக்கிற முயற்சியில் தோல்வி அடைவார்கள். ஏன்னா புதன் என்பது புத்திக்கு காரண கர்த்தாவாக இருக்கிறதுனால அந்த புத்தியோடைய செயல்தன்மை அவ்வளவு சிறப்பாக இருக்காது. சரிங்களா? மூத்தவர்கள், அதாவது மாமன் வர்க்க நிலை, அதாவது மாமன் முறையில் வர்றவங்க இவங்களுக்கு கொஞ்சம் விரோதிகளாக இருப்பார்கள். நட்பு பெற்ற புதனால என்ன நன்மை என்று பார்ப்போம். சகலரும் ஞானம் உடையவர்களாக இருப்பார்கள், பல வழிகளில் வருவாய் பெற்றவர்களாக இருப்பார்கள், பகைவர்கள் குறைந்தவர்களாக இருப்பார்கள், சிறிய வியாபாரிகள், அதாவது பட்டு அந்த மாதிரியான விஷயங்களை விற்கக்கூடியவர்களாக இருப்பார்கள், தர்மவான், தயால சிந்தனையுடையவர்களாக இருப்பார்கள், மனதை ஒருநிலைப்படுத்த
பயன்படுத்தாதவர்களாகவும் இருப்பார்கள். இவர்களுக்கு பிரயாணம் செய்வதில் ரொம்ப விருப்பம் இருக்கும். அடுத்தபடியாக பகை பெற்ற புதன் என்ன செய்கிறார் என்று பார்ப்போம். கலை ஞானம் குறைந்தவர்களாக இருப்பார்கள், கணித அறிவு குறைந்தவர்களாக இருப்பார்கள், கவி ஞானம் இல்லாதவர்களாக இருப்பார்கள். அதாவது எதெல்லாம் ஆட்சி பெற்றதுக்கு நம்ம சொன்னோமோ அந்த பலன்கள் எல்லாம் இங்கே குறைவாக காணப்படும். அவ்வளோதான். அடிக்கடி சோர்வு பெற்றவர்களாக இருப்பார்கள். சில சமயங்களில் இவர்களுக்கு திக்குவாய் கூட ஏற்பட வாய்ப்பு இருக்கு. பொய் சொல்பவர்களும் கூட. தொடர்ந்து நம்ம அடுத்த பதிவில் குரு பகவானை பற்றி பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.